இது உங்கள் ரைன்ஸ் மேக்ஸ். இந்த வீடியோ டெஸ்ட் நம்பர் 9 ஓட ஆன்சர் கீ. மொத்தம் நம்ம 30 ப்ரீ டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். அதுல 9வது டெஸ்டுக்கான ஆன்சர் கீ தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புகிறார். அதனை சதவீதமாக மாற்று. என்ன கொடுத்திருக்கிறாங்க? மொத்தம் 5 பேரு, அதுல ஒருவர் 1/5 இதை சதவீதமா மாத்த சொல்றாங்க. பின்னம் கொடுத்துட்டு சதவீதமா மாத்த சொன்னா பெருக்கல் 100. ஓரைந்து 5 25 is equal to 20%. 20% is the answer. ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காண்க. மொத்தம் எவ்வளோ? 560. அதுல சிறுவர்கள் 320. இவங்க சிறுவர்கள் கழிச்சிடலாம். 0 4 2. இவங்க தான் சிறுமியர். அதாவது சிறுவர் சிறுமியர் ரெண்டும் சேர்ந்ததுதான் மாணவர்கள் இல்லையா? ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்தது. இதுல சிறுவரை கழிச்சிடுறேன். சிறுமியர் 240. இப்போ மொத்தம் 560. சிறுமிகளோட சதவீதம் கேட்டதுனால 240 இன்ட்டு 100. பின்னத்தை சதவீதம் மாத்த 100ஆல பெருக்கிற. 0 0 கேன்சல். 12 28 அகெயின் கேன்சல். 4வது வாய்ப்பாடு 3 7 is equal to 3 into 100 300/7. இத கலப்பு பின்னமா மாத்தலாம். அதை தான் அங்க கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல. 1 7 எத்தனை 7? 4 28 மீதி 2 20 ஆகும். 20ல எத்தனை 7 இருக்கு? 2 14 மீதி 6/7 is the answer. Question number 3. ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7800. 25% சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் என்பதை காண்க. அவரோட மாத வருமானம் 7500. எவ்வளவு சேமிக்கிறாரு? 25%. 25% அப்படின்றது 25/100. கேன்சல் பண்றீங்க. 0 0 கேன்சல். 25 இன்ட்டு 75. 75 இன்ட்டு 25 பெருக்கிடலாம். 5 5 25 2 5 35 37 2 10 1 2 14 15 5 7 8 1 1 8 7 5 is the answer. 0.07% என்பது சதவீதம் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பின்னமா மாத்தணும். பாருங்க. 0.07% is equal to 0.07/100. பின்னமா மாத்திட்டோம். இது ஆப்ஷன்ல இருக்கா? இருந்தா அடிச்சிடலாம். ஆப்ஷன்ல இல்ல. இங்க பாருங்க. இங்க மேல முழு எண்ணு தான் ஆப்ஷன்ல இருக்கு. மொத்தமே 7ஆ இருக்கு. அப்போ நம்ம இத முழு எண்ணா மாத்துறதுக்கு இங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கம் இருக்கு? 2 இலக்கம். இத முழு எண்ணா மாத்தணும் அப்படின்னா இங்க 100ஆல பெருக்கினா தான் அது முழு எண்ணா மாறும். ஏன்னா இங்க 100ஆல பெருக்கும்போது 2 இலக்கம் தள்ளி புள்ளி இங்க வரும். அப்ப 7 கிடைக்கும். 7 அதாவது 0.07 into 100 is equal to 7. இங்க 100 into 100 10,000. இது நிறைய பேர் தப்பு பண்ணிருந்தீங்க. செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் is 7/10,000. 0.3 into 100. 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்குனா வலது பக்கமா மூவ் ஆகும் 2 முறை. அப்போ 30% is the answer. ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் 86% ஓட்டங்களை சேகரித்தால் அதனை தசமமாக மாற்றுக. 86
சதவீதத்தை நாம பின்னமா மாத்துறாங்க. பின்னமா மாத்துறாங்க அப்படின்னா வகுத்தல் 100 கேன்சல் பண்ணலாம். 43/50 ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. ஆன்சர். ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். இருக்கட்டும். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்கள் எண்ணிக்கை கேட்கிறாங்க. வருகை புரியாத மாணவர்களோட சதவீதம் தான் கொடுத்திருக்காங்க. கவனிங்க. வருகை புரியாதவங்க எவ்வளவு பேரு? 14 பேர். அப்ப 100க்கு 14 பேர் வரல அப்படின்னா எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 100ல கழிச்சிடலாம். 100ல கழிச்சோம்னா 86% பேர் வந்திருப்பாங்க. இப்ப அந்த 86% பேர் எவ்வளவுன்னா கண்டுபிடிக்கணும். 50க்கு 86%. 50 × 86/100. 0 0 கேன்சல். ஓர் 5 2 5 ஓர் 2 4 3 43 is the answer. 43 பேர் வந்திருக்கிறாங்க. ஒருவேளை வராத மாணவர்கள் எண்ணிக்கை கேட்டிருந்தாங்க அப்படின்னா டைரக்டா 14% போட்டிருப்போம். நமக்கு ஆன்சர் 7 வந்திருக்கும். ஒரு உலோக கலவை 16% தாமிரத்தை கொண்டுள்ளது. 160 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறது? 100 கிராமுக்கு 16 கிராம் இருக்கு. அதுதான் சதவீதம் இல்லையா? 100 கிராமுக்கு 16 கிராம் இருக்கு. இங்க 160 கிராம் நமக்கு தேவை. அப்போ உலோக கலவை எத்தனை கிராம் இருக்கணும்? இங்க எதால பெருக்கி இருக்கிறோமோ 10ஆல பெருக்கி இருக்கிறோம். அப்போ இதை இங்க 10ஆல பெருக்கினா நமக்கு ஆன்சர் வந்துடும். 10 × 100 1000. வெறும் நம்பர் மட்டும் மாத்திருக்கேன். இதை நம்ம கண்டென்ட்ல நீங்க வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நம்பர் மாத்திருக்கேன். நிறைய பேர் தப்பு பண்ணிருந்தீங்க. ஜஸ்ட் செக் இட் அவுட். ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம். இந்த 5 ஆண்டுகள் என்றது நம்மள ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஒரு டேட்டா. அது லீவ் இட். 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது. இதுதான் இஷ்யூ. அதிகரிப்பின் சதவீதம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸ்டார்டிங் எத்தனை லட்சம்? 5 லட்சம். 5 லட்சம். மேலே டிஃபரண்ட் கண்டென்ட்ல நீ வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. டிஃபரண்ட் 8 லட்சத்திலிருந்து 5 லட்சத்தை கழிச்சோம் அப்படின்னா 3 லட்சம் இல்லையா? அதுதான் டிஃபரண்ட். இதை நம்ம சதவீதம் மாத்த போறோம். சதவீதம்னாவே 100. 5 0 5 0 கேன்சல். ஓர் 5 5 20. 3 × 20 60%. 50ல் 2 என்பது எவ்வளவு சதவீதமாகும்? மொத்தம் 50, அதில் 2. இதோட சதவீதம் கேட்கிறாங்க. 100 2 = 4%. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இம்மிடியட்டா லைக் பண்ணுங்க. புதுசா நீங்க பாக்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்னும் 21 டெஸ்ட் ரிமைனிங் இருக்கு. ஏற்கனவே நீங்க டெஸ்ட் எழுதாம இருந்தீங்க அப்படின்னா அதோட கண்டென்ட் வீடியோ முழுசா பாருங்க. போர்ஷன் வைஸ் ரிவைஸ் பண்ணுங்க. அந்த டெஸ்ட்டை எழுதுங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 8உடன் எந்த சதவீதம் சேர்த்தால் 64 கிடைக்கும்? 8 × எந்த சதவீதம் தெரியல, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். = 64. 8 × x/100 சதவீதத்தை பின்னமா மாத்துறேன். 64. இப்போ x மட்டும் தான் தேவை. மற்ற எல்லா வேல்யூவும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். x = 64 பெருக்கல் இங்க வகுத்துல இருக்கிற 100 இந்த பக்கம் தான் பெருக்கல். இங்க பெருக்கல் இருக்கிற 8 இந்த பக்கம் வந்தா வகுத்தல். ஓர் 8 8 8 = 8 × 100 800%.
8.5 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு உலோக பட்டையில் 85% வெள்ளி எனில் அதில் வெள்ளியின் எடையை காண்க. 8.5 கிலோகிராம்ல 85% வெள்ளி இருக்குன்றாங்க. இதை நான் கிராமா மாத்துறேன். 1 கிலோகிராம்ல 1000 கிராம் இருக்கும். ஸோ 8500 கிராம்ல 85%. 8500 into 85 by 100. 0 0 cancel, 0 0 cancel. 85 into 85. ஸ்கொயரிங் 5 ஸ்கொயர் 25. 8க்கு அடுத்த நம்பர் 9. 8 9 72. 7225 கிராம். கிராம்ல இருக்கு. ஆப்ஷன்ல இருந்தா அடிச்சிடலாம். ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிலோகிராம்ல கொடுத்துருக்கேன். நீங்க ரொம்ப கிளியர் கட்டா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க சரியான ஆன்சர் எடுக்கலாம். இதுவா அதுவா இருக்கேன், நான் கெஸ் பண்ணி அடிச்சிருவேன் அப்படின்னா உங்களை டைவர்ட் பண்ற கொஸ்டின் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் 3 இல்ல 2 இல்ல 1 இல்ல கடைசி 1 ஏதாவது இருக்கும். ஸோ நான் திஸ் ஆர் தட்னு போகுவேன் அப்படின்னா கம்பல்சரி உங்களோட மார்க்ஸை நீங்க இழப்பீங்க. இதுதான் உண்மை. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டா இருங்க. உங்களோட கான்செப்ட்ல நீங்க எந்த அளவு கிளியர் கட்டா கிறிஸ்டல் கிளியரா இருக்கீங்களோ அந்த அளவு நீங்க ஸ்கோர் பண்ணலாம். கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னா நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கணும், நல்ல டெஸ்ட் எழுதியிருக்கணும். அதுக்கான தளம் தான் இது. பயன்படுத்திக்கோங்க. ஒரு மாணவர் 20 கேள்விகள் கொண்ட கணித தேர்வை எதிர்கொண்டு 80% பெற்றார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் அளிப்பார்? அதாவது 100க்கு 80 அதானே? அப்போ 20க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம இப்படியே கூட கேன்சல் பண்ணலாம். 100 80 20 எக்ஸ் 0 0 0 0 கேன்சல். ஒரு குறுக்கு பெருக்கல் போட்டுடலாம். x is equal to 2 into 8 is equal to 16. ஆன்சர் நீங்க மனக்கணக்கா கூட போடலாம். 100க்கு 80 பேரு. அப்போ 100ல இருந்து எவ்வளவு வகுத்தா 5 வகுத்தா 20 கிடைக்கும். அப்ப 80ல 5 வகுத்தா என்ன கிடைக்கும்? பாத்தீங்கன்னா 16 கிடைக்கும். நீங்க எப்படி வேணா ஆன்சரை போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். குமரன் ஆண்டுக்கு 7 மாதங்கள் வேலை செய்கிறார் எனில் இந்த ஆண்டில் அவர் எவ்வளவு சதவீதம் வேலை செய்தார் என்பதை காண்க. ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள், அதுல 7 மாதம் மட்டும்தான் வேலை செய்யறாரு. இதை சதவீதமா மாத்தணும். இன்ட்டு 100. இரண்டாம் வாய்ப்பாடு 6 50. அகைன் இரண்டாம் வாய்ப்பாடு 3 25. 7 into 25 4 into 25 100. 3 into 25 75. 175 by 3. மூன்றாம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 4 3 3 5 3 15 மீதி 2 ஒரு 25 6 18 7 3 8 3 24 மீதி 1 by 3. 58 1/3 is the answer. இந்த ஆன்சர் கீயோட லாஸ்ட் கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷனும் இமிடியேட்டா கிடைக்கும். பண்டிகை நினைக்கிறேன். 15வது கொஸ்டின். ஒரு தேர்வில் யாழினி 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றால் எனில் அதன் சதவீதம். மொத்தம் 25, அதுல 15 வாங்கியிருக்காங்க. அதோட சதவீதம் கேட்கிறாங்க 100. 1 25 4 25 4 into 15 is equal to 60 is the answer. நீங்க கண்டென்ட் லேர்னிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதை விடவே வேகமா நீங்க போடலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால இவ்வளவு டைம் எடுக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணாம போறதா இருந்தா ஒரு கொஸ்டினுக்கு 30 seconds is more than enough. அந்த ஃபாஸ்ட்டை நீங்க போடணும். இப்படி போட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.